இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. ஓடு தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும், நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னானே தன தானானே தானானே தன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது கூட்டல் வினாடி வினா. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். கேளுங்க கேளுங்க, கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். இதுவே எங்கள் பண்பலையின் லட்சியமும் கூட. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வினோதமான நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்க எங்க காற்றோடு கணிதத்துல இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான கோணங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது பெண் தொழிலாளிகள்கிட்ட கணக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது திறமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க ஒரு பொதுவான விஷயம். ஆனா அது வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாததுனால்தான் பல பேர்த்தோட திறமை முடக்கப்படுது. அந்த மாதிரி வளர்ந்து வரும் பெண் தொழிலாளிகளோட திறமைகள் முடக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெரியார் சமுதாய வானொலியோடு இணைந்து காற்றோடு கணிதம் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அவங்களுக்காகவே நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த நிகழ்ச்சியை பத்தி நிறைய சொல்லியே ஆகணுங்க. அதாவது நாம காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்த நம்ம மக்கள் படிக்காம இருந்தாலும் கணிதத்தோட முக்கியத்துவத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா உணர்ந்து நிறைய விஷயங்களை அவங்க கத்துட்டு வந்திருக்காங்க. கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களோட திறமையை வெளிக்கட்டுறதுக்கு நம்ம பண்பலைக்கே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன நிகழ்ச்சியை பத்தி பார்க்க போறோம்னா வினாடி வினா அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம். 4 ஊர்ல இருந்து மக்கள் இங்க வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை நான் டீம் பிரிச்சிருக்கேன். அதாவது எந்தெந்த ஊர்ல இருந்து பார்த்தோம்னா பூதலூர், குறும்பூண்டி, துருசுப்பட்டி, காத்தாடிப்பட்டி, இந்த மாதிரி 4 ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களோட திறமையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வள்ளிங்க. என் பேர் வசந்திங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காத்தாடிப்பட்டில இருந்து வந்திருக்கோம். நீங்க சொல்லுங்க, இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருந்துச்சு? கழுத்து மேட்டில் வேலைகளை பார்க்குறப்ப, காப்பி தண்ணி குடிக்கிறப்ப கொஞ்சம் அதை கேட்போங்க. அப்படியே கொஞ்சம் சின்ன கணக்கு ஏதோ தெரியும் ஓரளவு. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற இதுலேருந்து கொஞ்சம் ஏதோ வட்டி பற்றி இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோங்க. நிறைய ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த அணி. வணக்கம்மா, உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? வணக்கம்மா, என் பேர் மீனாட்சி. நான் துருசுப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். வணக்கம்மா, என் பேர் மகேஸ்வரி. நானும் அவங்களோட தூசுப்பட்டிலேருந்து வந்திருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம். அடுத்த அணி. வணக்கம்மா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? வணக்கம்மா, என் பேர் ராணிங்க. நான் பூதலூர்ல இருந்து வந்திருக்கேங்க. வணக்கங்க, என் பேர் ரோஜா. நானும் அவங்க கூட பூதலூர்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த அணி. வணக்கம்மா, உங்க பேரு? வணக்கங்க, என் பேர் கமலா. நான் குருமுண்டிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். வணக்கம்மா, என் பேர் சுந்தரி. நான் குரும்பூண்டியில இருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம
நம்ம நிகழ்ச்சிக்கு தேவையான 4 அணி இங்க வந்துட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பேர் சூட்டணும் இல்லையா ஒவ்வொரு அணிக்கும். அந்த வகையில அதாவது இப்போ வந்து ஒரு 5 விரலும் ஒண்ணா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4 ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, இன்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. வணக்கம் தோழிகளே. சென்ற மாதத்தைப் போலவே இந்த மாதமும் உங்களுக்கு கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணிதத்தில் பயிற்சியை அளிக்கவிருக்கிறது நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். இதில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ஆர்வமும் ஊக்கமும் கொண்ட அனைத்து தோழிகளும் இதில் கலந்து கொள்ளலாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற அடிப்படை கணிதத்தில் உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறோம். வல்லம் பகுதியில் வரும் மே மாதம் 25 முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்ள நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம், பெரியார் நகர், வல்லம். காத்தாடிப்பட்டி ஊர்ல இருந்து வந்திருக்க அவங்களோட அணி பேர் வந்து நீர். துருசுப்பட்டி அந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அணி பேர் வந்து நிலம். பூதலூர் ஊர்ல இருந்து வந்திருக்க அணி பேரு காற்று. குறும்பூண்டி அந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அணி பேரு ஆகாயம். இந்த மாதிரி வித்தியாசமான பெயரும் சூட்டியாச்சு. அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எல்லாருக்கும் இனிய வணக்கம். இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க கணிதம் சம்பந்தப்பட்டதா மட்டும்தான் இருக்கும். ரொம்ப எளிய முறையில கணக்க உங்க நிலையிலிருந்து கொஞ்சம் மேம்பட்டு நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதா எங்களோட எண்ணமும் கூட. அந்த வகையில முதலா ஒரு கேள்வி கேட்க போறோம். இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு வினாக்கா பதில் தெரியல அப்படின்னா அத பாஸ் பண்ண முடியாது. பதில் தெரியலன்னா உங்களோட மதிப்பெண் கம்மியாகும். இதுதான் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியோட விதிமுறை. முதல் கேள்வி, காத்தாடிப்பட்டிலிருந்து வந்திருக்கும் நீர் அணிக்கு. அதாவது உங்களுக்கே தெரியும், கணக்கு அப்படிங்கன்னு கஷ்டமா தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நினைக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியோட முதல் லட்சியம். அந்த வகையில உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில இருக்கிற வினாவும் விடையும் தான் நாங்க உங்களுக்காக எடுத்திருக்கோம். அந்த வகையில
என்ன கேள்வி கேட்குறோன்னா, அதாவது சாதாரணமாக ஒரு பண்ணையார் வீட்டில் வந்து 4 பயிலும் இருக்கானுங்க. அவங்க கூட தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. பசங்களுக்குலாம் 2 ஏக்கரா பிரித்து கொடுத்துறாங்க. பொண்ணுங்களுக்கு ஒரு ஏக்கரா பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ பண்ணையார் வீட்டில் மொத்தமாக எத்தனை ஏக்கர் இருந்துச்சு? அதுதான் எங்களோட கேள்வி. இது காத்தாடிப்பட்டியிலேருந்து வந்திருக்க நீர் அணிக்கு. நான் திருப்பியும் வேணாலும் கேள்வியை சொல்றேன். அதாவது ஒரு பண்ணையார் வீட்டுல 4 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒவ்வொரு பசங்களுக்கும் 2 ஏக்கரா நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும், அதாவது 2 பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஏக்கரா நிலத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. மொத்தமா பண்ணையார் வீட்டுல எவ்வளவு நிலம் இருந்துச்சு? இதுதான் உங்களோட கேள்வி. வீணா தெரியுமா? 4 பசங்க அப்படின்னா 4 பேருக்கு 2 ஏக்கர் கொடுத்தா 8 ஏக்கருங்க. பொண்ணுக்கு 1 ஏக்கர் தானே. 4 பசங்களுக்கு 2 கொடுத்தாங்கன்னா 8 ஏக்கரு. பொண்ணுங்களுக்கு 1 ஏக்கர்னா 8 கூட்டல் 2 போட்டோன்னா 10 ஏக்கருங்க. பதில் ரொம்ப ரொம்ப சரி. உங்க அணிக்கு 5 மதிப்பெண் கொடுத்துட்டோம். அடுத்ததாக திருசுப்பட்டியிலிருந்து வந்திருக்கும் நிலம் அணி கிட்ட நாங்க பேச போறோம், கேள்வி கேட்க போறோம். நிலம் அணி, உங்களுக்கான கேள்வி. அதாவது ஒரு விவசாயி இருக்காரு, அவருக்கு மொத்தம் 3 வயல் இருக்கு. அந்த வயலுக்காக 2 மூட்டை நெல்லு, 3 மூட்டை எள்ளு, 1 மூட்டை கடலை வாங்கியிருக்காங்க. அப்ப மொத்தமா 3 வயலுக்கு எத்தனை மூட்டை தானியம் வாங்கியிருப்பாங்க? இதுதான் கேள்வி. அதாவது உங்க கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு விவசாயிக்கு 3 வயல் இருக்கு. அந்த 3 வயலுக்கு 2 மூட்டை நெல்லு, 3 மூட்டை எள்ளு, 1 மூட்டை கடலை வாங்குறாங்க. மொத்தமா எத்தனை மூட்டை? அதுதான் கேள்வி. எத்தனை மூட்டை எள்ளு? 3 மூட்டை. 3 மூட்டையா? மொத்தம் 3 வயலா? ஆமாங்க. கடலை எத்தனை மூட்டை? 1 மூட்டை. 4 மொத்தமா 6 மூட்டை வாங்குறாங்க. உங்க பதில் ரொம்ப ரொம்ப சரி. உங்க அணிக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்ததாக பூதலூர்ல இருந்து வந்திருக்க காற்று அணிக்கு என்னோட கேள்வி. அதாவது ஒரு விவசாயி கிட்ட ஒரு தோப்பு இருக்கு. அந்த தோப்புல 6 வாழை மரம், 10 தென்னை மரம், 22 தேக்கு மரம் இருக்கு. மொத்தம் எத்தனை மரம் இருக்கு? அதான் இதோட கேள்வி. எத்தனை வாழை மரங்க? ஒரு நிமிஷம் இல்லைங்க, தப்பா சொல்லிட்டேன். அதாவது அடுத்ததாக பூதலூர்ல இருந்து வந்திருக்கும் காற்று அணிக்கு எங்களுடைய கேள்வி. ஒரு விவசாயி ஒரு தோப்பு வச்சிருக்காரு. அந்த தோப்புல 6 வாழை மரம், 10 தென்னை மரம், 22 தேக்கு மரம் இருக்கு. அப்போ மொத்தமா எத்தனை மரம் இருக்கு? இதுதான் உங்களுக்கான கேள்வி. எத்தனை வாழை மரங்க இருக்கு? 6. ஃப்ரீக்வன்சி எடுக்கிறேன். 22 தேக்கு மரங்க. ஆமாங்க. ஆமாங்க. அப்ப 38 இருக்குங்க. உங்க பதில் ரொம்ப ரொம்ப சரி. அடுத்ததாக குறும்பொண்டிலிருந்து வந்திருக்கும் ஆகாய அணியினருக்கு அடுத்ததாக குறும்பூண்டி ஊர்ல இருந்து வந்திருக்க ஆகாயம் அணியினருக்கு எங்களுடைய கேள்வி. அதாவது ஒரு விவசாயி
4 மாடு 2 ஆடு 6 கோழி வச்சிருக்காங்க. அப்போ மொத்தமா அவங்க எத்தனை உயிரினங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க? இது பேர்டு தானே, என்ன ஃபர்ஸ்ட்ல கேக்குறேன். அடுத்ததாக குறும்பூண்டி ஊர்ல இருந்து வந்திருக்கும் ஆகாயம் அணியினருக்கு எங்களுடைய கேள்வி. அதாவது ஒரு விவசாயி 4 மாடு 2 ஆடு 6 கோழி வச்சிருக்காங்க. அப்போ மொத்தமா அவங்க எத்தனை உயிரினங்கள் வளர்க்குறாங்க? எத்தனை மாடு வச்சிருக்காங்க? 4. 4ங்களா? 4 2 6 அப்புறம் ஒரு 6 மொத்தம் 12ங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்க அணிக்கு 5 மதிப்பெண்கள். நம்ம நிகழ்ச்சியோட முதல் சுற்று ரொம்பவே அருமையா முடிஞ்சிருச்சு. எல்லாருமே சமமான மதிப்பெண்கள் 5 5 5 5ல இருக்கீங்க. நம்ம அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களை பத்தி தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால உங்களை தனிப்பட்ட முறையில, அதாவது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, அந்த மாதிரி கணக்கு இதனால உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பயன்படுது அப்படிங்கறத நீங்க சுருக்கமா சொல்லுங்க. வள்ளியம்மா, நீங்க சொல்லுங்க உங்க குடும்பத்தை பத்தி, அப்புறம் நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறீங்க அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. எனக்கு 2 மகன் இருக்காருங்க. ஒரு மகன் வேற ஊர்ல கட்டி கொடுத்துட்டேன், இன்னொரு மகன் வீட்டுல தான் நான் இருக்கேன். ஐயா தவறினதுக்கு அப்புறம் மகன் வீட்லயே இருக்கேன். பேர குழந்தைகளை பாத்துக்கிறேன். 2 பிள்ளைங்க. காலையில எழுந்துட்டு ஏதாவது வேலை பார்ப்பேங்க. ஆடு மாடுலாம் கட்டிவிட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பி விட்டு நானும் மகளும் ஒரு 10 மணி போல் கிளம்புவோம் வயலுக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி ஏதாவது தூக்கில் எடுத்துகிட்டு போவோங்க. போய் செத்த நாள் வேலை பார்ப்போங்க. அப்புறம் 11 மணி ஆனோடனே டீ போனேன். வருங்க. அப்ப கணக்கு அப்ப 2 எத்தனை வேணும்னு கேட்பாங்க ஆளுக்கு. அப்ப கணக்குல கழிச்சுக்குவாங்க. நம்ம கொடுக்குற கூலியில கழிச்சுக்குவாங்க. இப்ப 100 ரூபாய் எனக்கு கூலினா அதுல நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அது கழிச்சுக்குவாங்க. நானும் எனக்கும் மகளுக்கும் 2 பவுன் சொல்லுவோங்க. டீக்கு எல்லாத்துக்கும் கணக்கு கழிச்சு போக 20 ரூபா போயிருங்க ஒரு ஆளுக்கு. மீதி 80 ரூபா கையில தருவானுங்க சாயங்காலமா வீட்டுக்கு வரப்ப. அப்பதான் உங்க நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோமுங்க. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பள்ளி பக்கத்துலாம் ஒதுங்கினதே கிடையாதுங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது. என் மவளை போனேன் படிப்பு ஏறாமல் இருக்கவும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பேர பயிலாவது படிக்கணும்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என் மவ சொல்லுவாங்க. மீதி மவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பேர் வசந்திங்க. எனக்கு கணக்கு வழக்கு ஒண்ணுமே வராதுங்க. எங்க அம்மா என் ஆத்தா தாங்க எல்லாமே எனக்கு. சிரிக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகுது. என் ஆத்தா தாங்க எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காற்றோடு கணித நிகழ்ச்சியை பார்த்து தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் கணக்கெல்லாம் கத்துக்கிறேன். பேர பிள்ளைங்க கொஞ்சம் கணக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. கணக்கெல்லாம் நல்லா போடுவானுங்க. கூட்டுறது கழிக்கிறதுலாம் இப்படிங்கிறதுக்குலாம் கேட்கறதுக்குலாம் பதில் கரெக்டாக சொல்லிவிடுவானுங்க. ஏதோ நம்ம குடும்பத்தில் அவனுங்களாவது அறிவாளியாக இருக்காங்களேன்னு மனசை தேர்த்திக்கிறது தான் இருக்குது. நம்ம தான் இப்படி படிக்காமல் பிள்ளைங்க இப்படி போயிட்டோம். ஏதோ உங்களை மாதிரி நிகழ்ச்சி போகிறதுனால வாழ்க்கை பல போட்டுறதுக்கு ஏதோ கணக்கு கூட்டுறது கழிக்கிறதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இவங்க வார்த்தையில இருக்க யதார்த்தமே அவங்க வாழ்க்கை இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமா கத்து தருது. அதே மாதிரி அடுத்த இணைந்தே இருங்கள். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வினாடி வினாவை கேட்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கங்க. எங்கள் வீட்டில் நிலம் இதெல்லாம் இல்லைங்க. அதனால நான் எங்கிட்ட தோட்டத்தில் உள்ள பூவை பறித்து பூ கட்டி விற்கிறேங்க. ஒரு நாளைக்கு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ள வருங்க. அதை வச்சு தாங்க பொழப்பு போயிட்டுருக்கு. எனக்கு கணக்கு இதெல்லாம் அவ்வளோவா வராதுங்க. நான் 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேங்க. அதுக்கு மேலே படிக்க எங்கள் வீட்டில் வசதி இல்லைங்க. அதனால என்னை படிக்க வைக்கலைங்க. எனக்கு இந்த மாதிரி கணக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைங்க. ஆனால் எனக்கு தெரியாதுங்க. அதனால நீங்கள் நடத்துகிற அந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேங்க. கூட்டல் இந்த இதெல்லாம் இது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. அந்த பூ கட்டி விற்கிறது, அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்பயாவது சொல்லி கொடுக்கறது கூட்டல், அது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப உதவியாக இருக்குங்க. வணக்கம். எனக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தன் படிக்கிறேன்ட்டு போனால் அவன் அப்படியே வந்துட்டான். இன்னொருத்தனை சேர்த்து விட்ருக்கேன். இப்போ தான் சென்னையில் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பட்டணத்தில் ஒருத்தனை இப்போ தான் பட்டணத்தில் சேர்த்து விட்ருக்கேன். அவன் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு கணக்குக்கும் ரொம்ப தூரங்க. இப்போ இது எந்த கணக்குனாலே நான் பின்னாடி ஓடி போயிடுவேன். இப்போ தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு கூட்டுறது தெரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மல்லி மிளகா வாங்க போனதுனால கணக்கே தெரியாது. நான் எழுதி கொடுத்துருவேன், அவன் வாங்கிட்டு வந்துடுவான். அவ்வளோதாங்க. வேறு என்ன இருக்குது? பேர் என்ன? அவன் பேர் ரோஜா. ஐயோ ஐயோ. அடுத்ததாக ராணியம்மா நீங்க சொல்லுங்க. வணக்கங்க. நான் வந்து அடுத்ததாக ராணியம்மா நீங்க சொல்லுங்க. வணக்கங்க. நான் வந்து இப்பதான் எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆனிச்சு. ஆனா அந்த கல்யாணத்துல வந்து நிறைய மொய் பண்ணா இருந்துச்சு. அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேங்க, எவ்வளவு மொய் பண்ணா இருந்துச்சு, கணக்க சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் என்னன்னா, நீ போய் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி போய் பாருன்னு சொல்லிட்டு ரேடியோ டேப்பை கொண்டு வந்து என் பக்கத்துல வச்சுட்டு போயிட்டாருங்க. நான் அப்பதாங்க நான் கேட்டப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த கணக்கெல்லாம் கத்துக்கிட்டு அப்பா நான் அப்படிதாங்க இருந்தேன். அதுவும் இல்லாம என் சித்தி பையன், பெரியப்பா பையன் இந்த மாதிரி இருக்காங்க. அவன் வந்து படிக்கவே மாட்டாங்க. அவன்கிட்ட இதே மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து அவன் இப்ப ரொம்ப படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிறான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நானும் எனக்கு பிறக்க போற பிள்ளைங்களையும் நான் நல்லா படிக்க வச்சுக்கணுங்க. எனக்கு தான் கடிதம் கொடுத்தேன்னா தெரியலைன்னா அதுகளுக்கு நல்லா தெரியணுங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கணுங்க. அடுத்து மட்டும் நீங்க பேசுங்க. சாம உன் பேர் என்ன? பேசுறா. வணக்கங்க. என் பேரு ரோஜா. நான் இப்போ பேசினாங்களே ராணி, அவங்க வீடு பக்கத்துக்காரங்க. நான் வந்து காய்கறி விற்பேன். சுத்தமாக எனக்கு முன்னாடிலாம் கணக்கே தெரியாதுங்க. எனக்கு 14 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் உட்காருவேன். ஆனால் என்னென்னமோ காய்கறிலாம் எல்லாம் புருஷன் வச்சுருக்காங்க. ஒன்றுமே தெரியாது. பாவம் அவரே தனியாக கஷ்டப்படுறாரு. என் குடும்பத்துக்காக என்னால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு யாரோ ஊரில் இருக்கவங்க யாரோ இந்த நிகழ்ச்சி பற்றி சொன்னாங்க. அப்போ நான் வந்து கேட்டேங்க இந்த நிகழ்ச்சி. சரி நல்லா தான் இருக்கும் போல நானும் பார்த்தேங்க. அதுக்கப்புறமேட்டு நிறையா தான் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு எனக்கு ஒன்றுன்னா நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து 1 2 கூட எனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாதுன்னு எனக்கு என்னடா இந்த நினச்சேன். பரவாயில்லைங்க. ஏதோ இந்த நிகழ்ச்சியை கேட்டேங்க. அப்புறம் எல்லாத்தையும் கூட்டுறது, எல்லாம் கணக்கு போடுறதெல்லாம் கற்றுக்கிட்டேங்க. இப்போ நான் காய்கறி விற்கிறேன். நல்லா சம்பாதிக்கிறேன். என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. அடுத்து கமலாம்மா நீங்க சொல்லுங்க. வணக்கங்க. என் பேர் கமலா. நான் வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து கணக்கு மேல ரொம்ப ஆர்வம். ஆனா என்னை படிக்க வைக்கல. ரொம்பவே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு எங்க வீட்லயும் வசதி இல்லை, எதுவுமே பண்ணல. அதனால இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்க நிகழ்ச்சினால எங்க ஊர்ல நிறைய பேர் கணக்கு கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மாடு என்ன கூட எனக்கு தெரியாதுங்க.
2 மாடு தான் வச்சிருக்கேன். அதுவே இப்ப இந்த கூட்டல் நிகழ்ச்சியை பார்த்து தான் 2 எண்ணெய் கத்துக்கிட்டேன். நல்ல ஃப்ளோவா பேசுறேன் மாடு என்னவே தெரியாது. பண்ண வச்சிருக்கோங்க மாட்டு பண்ணி எத்தனை மாடு பண்ணி இருக்காது மாட்டு பண்ண வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு ஃப்ளோவா உங்களுக்கு வந்துச்சு. தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியமா எப்படி மாடு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேங்க. அதுல வந்து நிறையவே ஏமாந்துருக்கேன். பால் விற்கும் போதும் தயிர் விற்கும் போதும் நிறைய பேர் என்னை ஏமாத்திருக்காங்க. ஆனா இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு கத்துக்கிட்டு இருக்கேங்க. அதனால இனிமே ஏமாற மாட்டேன். அக்கா உன் வாய்ஸ்ல பேசு, அந்த வாய்ஸ்ல பேசு, சூப்பரா இருக்கும். உன் பேரு என்னடி? சுந்தரிகா. இன்னொரு வாய்ஸ் பேசல. அடுத்து சுந்தரி அம்மா நீங்க சொல்லுங்க. நான் வேலைக்கெல்லாம் எதுவும் போகலைங்க. என் வீட்டுக்காரர் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு. எனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க பிறந்திருக்குங்க. இப்போதான் 2 மாசம் முன்னாடி தான் பிறந்துச்சுங்க. நான் வீட்டில தான் இருக்கேன். இந்த கணக்கு கத்துக்கிட்டா வீட்டுல வரவு செலவெல்லாம் பார்க்கலாம். என் புருஷன் பணத்தை எங்க வச்சிருக்கான்னே தெரியல. எண்ணி பார்க்கறது எவ்வளவு சம்பாதிக்கிறான்லாம் ஒண்ணுமே தெரியல. அதுக்குதாங்க. ரொம்ப நன்றிங்க. நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. ரொம்பவே அழகா ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையை எங்க எல்லாருக்கும் சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்றுக்குள்ள போ. நாம இப்போ நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்றுக்கு போறோம். இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி நீர் அணிக்கு. அதாவது ஒரு விவசாயி நெல் மூட்டை வாங்குறாரு. எவ்வளவு ரூபாய்க்குன்னா 500 ரூபாய்க்கு. கடலை மூட்டை வாங்குறாரு, அது 1000 ரூபாய்க்கு. எள் மூட்டை வாங்குறாரு, அது 700 ரூபாய்க்கு. மொத்தமா அவர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாரு? கடலை முட்டை எவ்வளவுங்க? 1000 ரூபாய். 1000 ரூபாயா? 1000 800 1000 700 500னா 2000ஆங்க? தவறான பதில். உங்களோட அணி இதுக்கு அடுத்த சுற்ற தொடர முடியாது. அடுத்தது நிலம் அணிக்கு. அடுத்ததாக நிலம் அணிக்கு ஒருத்தவர் வந்து குத்தகைக்கு விடுறாரு அவரோட நிலத்தை. ஒரு வருஷத்துக்கு 24,500 ரூபாய். 2 வருஷத்துக்கு 49,000 ரூபாய். அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ? ஒரு 60. ஒரு தடவை சொல்லுங்க. அதாவதுமா ஒருத்தர் அவரோட நிலத்தை குத்தகைக்கு விடுறாரு. ஒரு வருஷத்துக்கு 24,500, 2 வருஷத்துக்கு 49,000 ரூபாய். அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 67,500 ரூபாய். இதுவரை நீங்கள் கேட்டது கணிதத்தில் கூட்டல் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சி.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பினை நாளை காலை 10 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.